வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை அவர் கூட்டுவதே இல்லை. அதனால உலகத்துல நிறைய இடங்களில் அற்புதங்கள் நடக்கலாம். ஆனா அந்த அற்புதத்துல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அற்புதம் செய்கிற சத்துரு அவர்களை அடிமையாகவே வைத்திருக்கிறார், அடிமையாகவே வச்சிருக்கிறான். சிலருக்கு பிசாசு பிடிக்கும் பாருங்க. ஆனா சில இடங்களுக்கு போய் மந்திரிச்சாங்கன்னா அந்த பிசாசு விட்டு ஓடும். விட்டு ஓடுறது மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க அது விட்டு போகாது, அவங்க சரீரத்துல இருக்கும். எப்பவாவது ஒரு டைம் தேவைப்படும் போது திரும்ப அது வரும். ஆனா வேதம் சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே விடுதலை. உலகத்தில் இருக்கிற அந்த அற்புதம் டெம்பரவரி ஆனது. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரானால் அது நிரந்தரமான ஒரு அற்புதம்.